ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரதாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். செப்டம்பர் 8 முதல் செப்டம்பர் 17 வரை. முதல் நாளான செப்டம்பர் 8 திங்கட்கிழமை, பூரட்டாதி நட்சத்திரம். நம்முடைய லக்னத்திலேயே சந்திரன் இருக்கார். குருவனுடைய பூரட்டாதியில் இருக்கிறதுனால 5ஆம் இடத்தில் இருக்கிற குரு இன்றைய பலனை தன்னுடைய சொந்த நட்சத்திரமான புனர்பூசத்தின் வழியாகவும் உபநட்சத்திரமாக புதனுடைய வழியாகவும் நமக்கு கம்யூனிகேஷன், என்ஜாய்மெண்ட்டு, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது மற்றும் அனைத்து விதமான நம்முடைய கிரியேட்டிவிட்டி மைண்டை கொண்டு செய்யக்கூடிய அனைத்து பணிகளையும் சிறப்பாக செய்வார். கமிஷன் துறையில் இருக்கவங்களுக்கும், கான்ட்ராக்ட் துறையில் இருக்கவங்களுக்கும், சினிமா துறையில் இருக்கவங்களுக்கும், அனைத்து விதமான வேத உபாசங்கள், அதாவது உபன்யாசம் பண்ணுறவங்க, உபாசனை பண்ணுறவங்க, ஜோதிடம் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் சிறப்பை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைக்கிறது. செப்டம்பர் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். 6ஆம் இடத்துக்கு சந்திரன் கடகராசிக்கு போயிடுறாரு. சனியினுடைய நட்சத்திரமான, அதாவது சந்திரன் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கிற பூச நட்சத்திரம் என்பதும் சனியினுடைய நட்சத்திரம் என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அப்போ இந்த 2, 6, 10 உத்திரட்டாதி, பூசம், அனுஷம், இந்த 3மே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த 2ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை என்பது பேச்சுவார்த்தைகளில் சஞ்சலப்பட்ட பேச்சுக்களை குறிக்கும். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன சலசலப்புகளை உருவாக்கும். பணம் வரவு செலவுகளில் ரொம்ப நமக்கு அதிருப்திகளை உண்டாக்கும். பட் இருந்தாலும் தொழில்னால் வரவு உண்டு, தொழில் பலம் உண்டு, உத்தியோகத்திலையும் பலம் உண்டு. ஆனாலும் சந்திரன் சனி சேர்க்கை மனசஞ்சலத்தை உருவாக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. செப்டம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமை, ரேவதி நட்சத்திரம். முதல் நாளான செவ்வாய்க்கிழமை மாலை 6:06 தொடங்கியது. புதனுடைய பலன்களை தரக்கூடியது. புதன் நமக்கு 7ஆம் வீட்டில் சிம்ம ராசியில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தால் 2ல் இருக்கிற சந்திரன் குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயங்களை இயக்க சொல்கிறாரு. இப்போ திருமணத்துக்கு வரன் பார்க்கறது மற்றும் குழந்தை பேர் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள், வீட்டுக்கு சுபகாரியங்கள், இதையெல்லாம் இயக்க பார்க்குறாரு. அதே நேரத்தில் வேலை சார்ந்த விஷயத்தில் நமக்கு மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். அதுலேயும் ரிலாக்ஸாக இருக்கலாம். ஒரு மூளை உழைப்பு, கலைப்படைப்புகள் செய்பவர்களெல்லாம், மீடியாவில் இருக்கவங்கெல்லாம் ரிலாக்ஸாக தொழில் பண்ணுற மாதிரி இன்றைக்கி இருக்கும். செப்டம்பர் 11ஆம் தேதி வியாழக்கிழமை, அஸ்வினி நட்சத்திரம். முதல் நாள் புதன்கிழமையே அஸ்வினி நட்சத்திரம் 4:02 தொடங்குகிறது. மேசராசியில் நமக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் போகிறாரு. கேதுவனுடைய பலனை எப்படி தர்றாருன்னா, கேது இருக்கிற சிம்ம ராசியில் 7ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தின் வழியாகவும் புதனுடைய உபநட்சத்திரத்தின் வழியாகவும் செய்யக்கூடிய அமைப்பு. ஆனால் சுக்கிரன் நமக்கு 6ல் இருக்கிறதுனால இன்றைக்கும் மனஸ்தாபங்கள் வேண்டாம். கஸ்டமர்கிட்ட ஆனாலும் சரி, கணவன் மனைவி பார்ட்னர் யார்கிட்டையும் மனஸ்தாபங்களை இது பண்ணிடுங்க. பகை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் என்னென்னா, 6ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரன் வேலையை கெடுக்க மாட்டார். பட் 7ஆம் இடத்துல கேது புதனுடைய உபநட்சத்திரத்திலிருந்து புதனும் 7ல் இருக்கிறதுனால புதிய நபர்கள் சந்திப்புகளுக்கும் இது சாதகமாக இருக்கக்கூடும். செப்டம்பர் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, பரணி நட்சத்திரம். அதாவது முதல் நாள் வியாழக்கிழமையே மதியம் 1:57 தொடங்குது பரணி நட்சத்திரம். அப்போ சுக்கிரனுடைய பலனை எப்படி தரப்போகிறாருன்னா, நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கடகராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் புதன் நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கி வேலைக்கு லீவு போடுறது, திடீர்னு குழந்தைகளோட சந்தோஷமாக இருக்கலான்னு போகிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போகிறது, இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள். சில பேருக்கு கடன் விடுதலையாகும், சில பேருக்கு நோய் விடுதலையாகும், சில பேருக்கு வழக்கு விடுதலையாகும். அதனால் இதை நல்ல நாளாக கருதலாம். செப்டம்பர் 13ஆம் தேதி சனிக்கிழமை, இந்த கிருத்திகை பரணி நட்சத்திரம் முடிஞ்சு கிருத்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது. முதல் நாளே நண்பகல் 11:58 தொடங்குகிறது. சூரியனுடைய பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. சூரியனும் 7ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலையும் கேதுனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கி அந்த மனஸ்தாபங்களையும் கொஞ்சம் கவனிச்சுக்கணும். தேவையில்லாத பிரிவு பிரச்சனைகள் ஏற்படும். அதே நேரத்தில் வேலைக்கு நல்லாயிருக்கும். திடீர்னு ஏற்படக்கூடிய ஒரு வேலை வளர்ச்சி, அங்கீகாரம், ப்ரொமோஷன், இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. 7ஆம் வீட்டில் 3 கிரகம் சேருது, சூரியன், புதன், கேது.
இந்த 3மே பூர நட்சத்திரத்தில் சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறதுனால நமக்கு 6ஆம் இடத்துக்கு பவர் தான். ஆனால் 7ஆம் இடத்துக்கு அது பாதிப்பு. செப்டம்பர் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிருகசிரீஷ நட்சத்திரம் காலையில் 8:40க்கு தொடங்குது. அதுக்கு முன்னால் ரோகிணி நட்சத்திரம் சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு தொடங்கினது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:40 வரைக்கும் சந்திரனுடைய அமைப்பு. வீட்டுக்கு தேவையான கடன், லோன், வீட்டு லோன் கிடைக்கிறது, அல்லது வீட்டு வாடகை வசூல் பண்ணுறது, வீட்டில் டெக்கரேஷன் வேலைகள் பண்ணுறது, உறவினர்கள் வருகை மற்றும் பொருள் சம்பந்தமான உற்பத்தி சம்பந்தமான தொழில்களில் ஈடுபடுவது, வீட்டுக்கு ஃபர்னிச்சர் ஒர்க்கெல்லாம் ரெடி பண்ணுறது, உணவு, உடை இது சார்ந்த தொழில்களில் சிறப்படைவது போன்ற நல்ல நிகழ்வுகள் நடக்குது. அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8:40க்கு மேலே மிருகசிரீஷ நட்சத்திரம் தொடங்குறதுனால செவ்வாயினுடைய பலனை செவ்வாய் நமக்கு 9ஆம் இடத்துல தன்னுடைய சொந்த நட்சத்திரமான சித்திரையிலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கின்ற காரணத்தினால இன்றைக்கும் மூளை உழைப்பு சார்ந்த நல்ல அமைப்பு இருக்கிறது. பூர்வீகம் சார்ந்த அனுகூலங்கள் இருக்கிறது. அதாவது வெளிநாடு சம்பந்தப்பட்ட எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும். திருமண வாய்ப்புகளுக்கு நன்றாக இருக்கும். செப்டம்பர் 15ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 7:31க்கு திருவாதிரை நட்சத்திரம் 5ஆம் வீட்டில் சந்திரன் ராகுனுடைய சாரத்தில் போகிறாரு. ராகு நம்முடைய லக்னத்தில் குருவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலும் இருக்கிறதுனால இன்றைக்கும் கலைத்திறமைகள், மீடியாக்கள் மற்றும் அனைத்து விதமான க்ரியேட்டிவிட்டி மைண்டு, ஸ்மார்ட் ஒர்க்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கும் குழந்தை பிறப்பு போன்ற காரியங்களுக்கும் மிக மிக நன்றாக இருக்கும். செப்டம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 6:45க்கு புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் 5ஆம் வீட்டில். குருவும் அதே புனர்பூசத்தில் குருச்சந்திர யோகத்தை தருகிறார்கள். குரு நின்ற உபநட்சத்திரம் கேதுவாக இருக்கின்ற காரணத்தால் இன்றைக்கும் ஃப்ரீயாக இருக்கும். ஒர்க்கு ஃப்ரீ மற்றும் உடல் உழைப்பு இல்லாத மூளை உழைப்பு சார்ந்த பணிகள் மிக அற்புதமாக நடக்கும். ஆன்மீகம், உறவுகள், என்டர்டெயின்மெண்ட் அனைத்துமே இன்றைக்கு சிறப்பாக இருக்கும். செப்டம்பர் 17ஆம் தேதி புதன்கிழமை பூச நட்சத்திரம் காலையில் 6:25க்கு 6ஆம் இடத்துல சந்திரன் போகிறாரு. அதாவது 5ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருக்கிற சந்திரன் 6ஆம் இடமான கடகராசியில் பூசம் என்கின்ற சனியினுடைய நட்சத்திரத்துக்கு போகின்ற அதே வேளையில் 2ஆம் இடமான தனராசியான மீனராசியில் சனியினுடைய உத்திரட்டாதியில் இருக்கிறதுனால இந்த 2ல் இருக்கிற சனியும் 6ல் இருக்கிற சந்திரனுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி ஏற்படுகிறது. அதனால் உடல் உழைப்பு சம்மந்தப்பட்டது, தொழில் சம்மந்தப்பட்டது, பணவரவு சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. அதனால் இன்றைக்கி நமக்கு வளர்ச்சிகள் உடைய நாளாக எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் 2ல் இருக்கிற சனி உயிர்பற்றான விஷயங்கள், கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களுக்கு சின்ன சின்ன உபாதைகள் கொடுக்கலாம். ஒன்று ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா மன அதிருப்தியினால் வாக்குவாதங்கள் ஏற்படலாம்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.